மணிப்பூரில் மீண்டும் வன்முறையால் ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். கடும் தாக்குதலில் சிஆர்பிஎஃப் வீரர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இருவர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். சிஆர்பிஎஃப் வீரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு மணிப்பூர் முதலமைச்சர் பிரேன் சிங் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மணிப்பூரில் வன்முறை, ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். தொடர்ந்து இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், மணிப்பூர்ல என்ன நிகழ்ந்தது? அங்க தொடர்ந்து வன்முறை அவ்வப்போது நிகழ்ந்து கொண்டிருப்பது நமக்கு தெரியும். காங்கிரஸ் பிரதமர் மீது கண்டனமும் முன்வைத்திருக்கிறது. அதைத்தான் சற்று நேரத்திற்கு முன்பாக நானும் சொல்ல விழுந்தேன். பிரதமர் மோடி எதையும் கண்டுகொள்ளாமல் அவர் மகிழ்வாக இருக்கிறார் என்பது போன்றான ஒரு விமர்சனத்தையும் காங்கிரஸ் இது தொடர்பாக முன்வைத்திருக்கிறார்கள். என்ன விவரம்? திலகவதி, மணிப்பூரில் ஜிரிபாம் மாவட்டத்தில் கிளர்ச்சியாளர்கள் என சந்தேகப்படும் நபர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் மீது தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதல்ல ஒரு சிஆர்பிஎஃப் வீரர் உட்பட 2 கமாண்டர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஜெரிபாமில் குக்கி இனத்தை சேர்ந்த சில போராளி அமைப்பை சேர்ந்தவர்கள் 43 வயதை மதிக்கத்தக்க அஜய்குமார் என்கிற சிஆர்பிஎஃப் வீரர் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார். அப்போது அவர் குண்டு காயத்தோடு மரணம் அடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அஜய் மற்றும் அவருடைய சகாக்கள் 2 பேர் அவர் கூட இருந்தவர்கள் மீது திட்டமிட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக முதல்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அசாம் எல்லையை ஒட்டி இருக்கின்ற இந்த ஜெரிபம் மாவட்டம் கடந்த 3 மாதங்களாகவே பதற்றம் நிறைந்த பகுதியாக இருக்கிறது. இந்நிலையில் தான் சிஆர்பிஎஃப், மாநில காவல்துறை உள்ளிட்ட 15 கம்பெனியை சேர்ந்த படை வீரர்கள் அந்த மாவட்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில இன்று எதிர்பாராத விதமாக ஏற்பட்டுள்ள இந்த தாக்குதலில் சிஆர்பிஎஃப் வீரர் மரணமடைந்திருக்கிறார். இந்த சம்பவத்திற்கு மணிப்பூர் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பிரேன் சிங் வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார். வன்முறை எதற்கும் தீர்வாகாது எனவும் சம்பந்தப்பட்ட சிஆர்பிஎஃப் வீரருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என்றும் மரியாதை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. 2023 கடந்த வருடம் மே மாதத்துல தொடங்கிய இன மோதல் மணிப்பூர் மாநிலத்தில் இன்னமும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 200க்கும் மேற்பட்டோர் 2 தரப்பிலும் மரணம் அடைந்திருக்கிற நிலையில மத்திய அரசு தலையிட்டு இதற்கு தீர்வு காண வேண்டும் என்றும், நரேந்திர மோடி என்ன செய்து கொண்டிருக்கிறார், உறங்கிக் கொண்டிருக்கிறாரா எனவும் அவர்களுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. இந்த ஜெரிபம் மாவட்டத்துல ஏற்கனவே 2 மாதத்திற்கு முன்பு ஒரு முதியவர் கொல்லப்பட்டார். அதன் தொடர்ச்சியாக குக்கி மற்றும் மெய்தி இன குழுவினருக்கிடையே கடும் பதற்றமான சூழல் நிலவுவதன் காரணமாக ஜெரிபம் மாவட்டமே ஒரு பதற்றம் நிறைந்த ஒரு பகுதியாக விளங்கியது. இந்நிலையில இப்போது சிஆர்பிஎஃப் வீரரும் கொல்லப்பட்டுள்ள நிலையில மேலும் அந்த பகுதி முழுவதும் காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. திலகவதி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலா.